இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயப்பரப்பை கதைக்க போகிறோம் என்றால் இந்த வாழ்வியலும் பொழுதுபோக்கு அம்சங்களும் பற்றி தான் கதைக்க இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பொழுதுபோக்கு அம்சங்கள் எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். பொழுதுபோக்கிற்காக நாம் எவ்வாறெல்லாம் எங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைய காலத்து பொழுதுபோக்கு என்றால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் என்ன சோசியல் மீடியாவிலே இருந்து கொள்வதுதான் இன்றைய பொழுதுபோக்கு. மிக மிக உச்சமான பொழுதுபோக்கள் அதுதான். கூடுதலாக பலருடைய பொழுதுபோக்கு அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. அதாவது என்ன செய்கிறார்கள் என்றால் அதிகமாக நாங்கள் என்று சோசியல் மீடியாவிலே இருக்கிறோம், நான் உட்படத்தான் என்று பலருமே அதைத்தான் இருக்கிறோம். அதிலும் இப்பொழுதைய 2K கிட்ஸ் சொல்லிக் கொள்கிறோம் தான் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக இதிலே தான் உலா வருகின்றார்கள். அதாவது தொலைபேசியை தவிர்த்து அடுத்த கட்டம் என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. படிப்பாக இருந்தான, தொழிலாக இருந்தான, எதை எடுத்துக்கொண்டாலும் செல்லிட தொலைபேசியில் இருக்கின்ற அந்த பொழுதுபோக்கு அம்சங்களை தாண்டித்தான் அவற்றையெல்லாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அதற்குள்ளே ஆட்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் என்ன பிரயோசனம் என்று கேட்டால், நாங்கள் பிரயோசனமானவற்றை பார்த்தாலும் அவற்றின்படி நாங்கள் நடந்து கொள்வதில்லை என்பதுதான் விடயப்பரப்பு. வெறுமனே அது பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் தேவையற்ற நேர வீண்விரியமாகவும் அமைந்து விடுகிறது. ஆகவே நாங்கள் இன்று என்ன செய்கிறோம் என்றால், சமூக வலைத்தளங்களுடைய அந்த அப்ஸ்களுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறோம். ரீல்ஸ் செய்வது, ஷார்ட் வீடியோ செய்வது, அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை போடுவது என்று சொல்லியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் அதை வருமானமாகவும் செய்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, தேவையற்று அந்த விடயங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய தனிப்பட்ட சுய விடயங்களை மீறி இவற்றை செய்வதும் பார்க்கப்படுகின்றது. இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை நாங்கள் இப்படி சுட்டி காட்டுகின்ற பொழுது, முன்னைய காலங்களிலே இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் எங்களுடைய வாழ்வியலை சிறப்பித்திருக்கின்றன, அல்லது எங்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு பிரயோசனமாக இருந்திருக்கிறது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அவற்றை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். முன்னைய காலங்களில் நாங்கள் அந்த சிறு வயசிலே முத்திரை சேகரிப்பு என்கிற அந்த பொழுதுபோக்கு அம்சத்திலே பலரும் நாங்கள் திளைத்திருந்தோம். முத்திரை சேகரித்தல், அதாவது வித்தியாசமான முத்திரைகள், வித்தியாசமான பெறுமதியான முத்திரைகள், வித்தியாசமான நாட்டுடைய தன்மை, அதாவது மற்ற நாடுகளுடைய முத்திரைகளை நாங்கள் அதிகமாக சேர்த்திருந்தோம். அந்த வெளிநாட்டு முத்திரைகளை நாங்கள் பெற்றதற்கு அடிப்படை, எங்களுடைய வெளிநாட்டிலே உறவுகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு கடிதம் போட்டுக் கொள்வார்கள். நாங்கள் அவர்களுக்கு கடிதம் போடுவோம். இங்கே இருந்து எங்களுடைய நாட்டு முத்திரை அவர்களுக்கு செல்லும், அவர்களுடைய நாட்டு முத்திரைகள் இங்கே வருகின்ற பொழுது நாங்கள் அதை பக்குவமாக எடுத்து அழகாக உரித்து நாங்கள் ஒரு ஆல்பங்களிலேயோ சரி அல்லது ஏதோ ஒரு இடத்திலேயோ ஒட்டியோ பாதுகாப்பாக முன்னைய காலங்களில் நாங்கள் அந்த என்ன சொல்வது முத்திரைகளை பேணி பாதுகாத்திருந்தோம். அந்த முத்திரைகள் இன்று பல இடங்களிலே ஏலமிடப்படுகிறது. எங்களுடைய நாடுகள் என்றல்ல, முத்திரை பழைய முத்திரைகளுக்கு பல நாடுகளிலே மவுஸ் இருக்கிறது. அதன் பெறுமதியை விட உயர்ந்த பிரமாணத்தில் வாங்கி அவர்கள் மியூசியத்திலே வைக்கிறார்கள், அல்லது அதனை விற்பனை செய்கிறார்கள், அல்லது அந்த விற்பனை என்பது சட்டவிரோதமாக வருகின்ற பட்சத்திலே அதை சில வேளை இலவசமாகவே ஒப்படைத்தும் விடுகிறார்கள் மற்றவர்களிடம் கண்காட்சி பொருளாக. என்ன விடயம் என்றால், நாங்கள் ஒரு நாட்டினுடைய பாரம்பரியம், ஒரு நாட்டினுடைய விலங்கு, ஒரு நாட்டினுடைய மிக பிரதானமான இடங்கள், ஒரு நாட்டினுடைய அரச தலைவர், ஒரு நாட்டுக்கான வரலாற்று சின்னங்கள், அடையாளங்கள் எல்லாம் இந்த முத்திரைகளிலே நாங்கள் பார்க்கலாம். முத்திரை என்பது சாதாரணமாக வெளியிடப்படுகின்ற ஒன்று அல்ல. ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக, ஏதாவது ஒரு நாட்டினுடைய விடயத்தை பறைசாற்றுவதற்காக. அது வெளிநாட்டு முத்திரை என்றால் அந்த நாட்டினுடைய அரசர்கள், முன்னிய அரசர்கள், அல்லது அந்த நாட்டை ஆண்டவர்கள், அந்த நாட்டிலே என்ன சொல்வது சக்தி வாய்ந்த வல்லரசானவர்கள், தலைவர்கள், அல்லது நாட்டினுடைய அஹம்சாவாதிகளினுடைய படங்களை எல்லாம் இந்த முத்திரைகளிலே பிரசுரிப்பார்கள். காரணம் என்னவென்றால், முன்மாதிரியாக அவர்கள் தேசபக்தர்களாக இந்த நாட்டிலே இருந்து சென்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த அழிந்து வருகின்ற விலங்கினங்கள், எங்கள் நாட்டுக்குரியான தனித்தான உயிரினங்கள், இவற்றெல்லாம் முத்திரைகளாக வெளியிடுவார்கள். அல்லது ஒரு பாடசாலையினுடைய 150 வருடம் 200 வருடம் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை பிரசுரிப்பார்கள். இவையெல்லாம் என்னத்தை என்று சொல்கிறது என்றால், நாங்கள் அந்த பொக்கிஷங்களாக அவற்றை காலங்கள் கடந்தாலும் ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த முத்திரை சேகரிப்பு. ஆனால் அது இன்று எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது கேள்விக்குறி. கடிதங்கள் போய் வருவதே இன்று இல்லை. வெளிநாடுகளுக்கு நாங்கள் பெற்றோர்கள் அல்லது யார் உறவுகள் இருந்தால் கூட அவர்களுக்கு கடிதம் போட தேவையில்லை. வாட்ஸ்அப்போ வைபரோ என்னத்திலேயோ ஒன்றில் எடுத்து சமூக ஊடகங்களில் கதைத்து விடுகிறோம், முடிந்து விடுகிறது, முகத்தையை பார்த்து கதைக்கிறோம். இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் அவையெல்லாம் முன்னைய காலங்களிலே பொழுதுபோக்கு அம்சங்களாகவும் எங்களுடைய அடையாளங்களாகவும் இருந்தது. அது பிரயோசனமாக இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய நாட்டை கற்பதற்கு, எங்களுடைய நாட்டினுடைய அல்லது பல்நாட்டினுடைய தகவலை அறிவதற்கு இலகுவான ஒரு உத்தியாக இருந்தது. அதே நேரத்தில் இப்பொழுது வருமானம் ஈட்டுகின்ற துறையாகவும் பல இடங்களிலே அந்த சேகரிக்கப்பட்ட முத்திரைகள் கொடுக்கப்படுவதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நாணய குச்சிகள், நாணயத்தாள்கள், வெளிநாட்டினுடைய பெருமானங்களுடைய நாணயத்தாள்கள் எல்லாம் பலர் சேகரிப்பார்கள். முன்னைய காலங்களில் அவர் சேகரித்தவர் இருக்கிறார்கள். அவருடைய பேசுகளுக்குள்ளே பார்த்தால் தெரியும். பழைய கால அந்த அலுமாரிகள், பெட்டிகளுக்கு தாத்தா பாட்டி வச்சிருக்கின்ற அந்த பொருட்கள், பழைய பொருட்களை நீங்கள் தேடினால் அங்கே அந்த 5 சத குச்சி, 1 சத குச்சி, எங்களுடைய நாட்டில் பாவித்த குச்சிகள்,
வெளிநாடுகளிலிருந்து அவர்களுக்கு யாராவது வந்து இனாமாக கொடுத்த அந்த நாணய குற்றிகள் எல்லாம் வைத்திருப்பார்கள், பழைய கால நாணய குற்றிகள். அவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லாம் வந்து என்னடா இப்படி எல்லாம் சேகரித்திருக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் அது அவர்களுடைய அன்றைய காலத்து பொழுதுபோக்கு அம்சம். அதை சேகரித்து அந்த சேகரித்த சில நாணய குற்றிகள் எல்லாம் ஏலங்களுக்கு போயிருக்கிறது, அல்லது நூதன சாலைகளுக்கு மியூசியங்களிலே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது, விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது, அரும் பொக்கிசங்களாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவையெல்லாம் பொழுதுபோக்காக வெறுமனே செய்யப்பட்ட செயல்கள் இன்று மவுசாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய இன்றைய பொழுதுபோக்குகள் எங்களுக்கு பேசுபொருளாக இருப்பதற்கான வாய்ப்பை பெறவில்லை. அவை முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களை பிரயோசனமான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த விடயத்தை நாங்கள் இன்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் முன்னைய காலங்களில் இந்த புகைப்பட கருவிகள் விதம் விதமாக இருக்கும். இதெல்லாம் புகைப்பட கருவிகள் வித்தியாசமாக வந்துவிட்டது, டெக்னாலஜியாக வந்துவிட்டது. அதிலும் உடனே படம் எடுத்து உடனே அதிலேயே படம் வரக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்று செல்லிட தொலைபேசிகள், ஒவ்வொரு போனிலுமே விதமான குவாலிட்டிஸை நாங்கள் போட்டோஸை எடுக்கிறோம். ஐபோன் என்றால் இன்னும் தரம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் பாவனை செய்கிறோம். அதே போல மற்ற போன்களிலும் இன்னென்ன வகை போன், இன்னென்ன போன் என்று சொல்லி அதுகளிலே தரமான படங்கள் எல்லாம் எடுக்கிறோம். எடுத்து உடனடியாகவே புகைப்படங்களை நாங்கள் எடுத்து பெறக்கூடிய வசதி இருந்தது. அன்று அப்படி அல்ல. ஆங்காங்கே செல்லுகின்ற தருவாயில் அல்லது வசதியானவுடன் இந்த கமரா வகைகள் இருக்கும். அந்த படங்களை எல்லாம் முன்னைய காலத்திலே அவர்கள் சேகரித்து வைத்திருந்தார்கள். எடுக்கின்ற படங்களை எல்லாம் சேகரித்தார்கள். என்னால் இந்த பழைய நினைவுகளை மீட்டி பார்ப்பதற்காக, அதாவது பொழுதுபோக்காக அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் ஒரு படத்தை ஷூட் பண்ணுகின்ற பொழுது அது ஒரு பொழுதுபோக்காக இருப்பது மட்டுமல்லாமல் அது தங்களுடைய எதிர்கால சந்ததியினர் தங்களுடைய வரலாறுகளையும் தங்களுடைய இடங்களையும் தங்களுடைய அமைப்புகளையும் எப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு பொக்கிஷ பொருளாக இந்த புகைப்படங்கள் பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த புகைப்படங்களை பற்றி நான் இன்னும் தெளிவாக கருத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த உலக புகைப்படப்பிடிப்பாளர் தினம், உலக புகைப்பட பிடிப்பாளர் தினம், அதாவது இந்த புகைப்படங்களை பிடிக்கின்றவர்களுடைய தினமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இப்படி அந்த புகைப்படங்களை நாங்கள் இன்றைய காலத்து இளைஞர்களோ இன்றைய காலத்து சிறுவர்களோ பார்க்கணும், தாத்தா இப்படி வாழ்ந்திருக்கிறார், தாத்தா இப்படி இருந்திருக்கின்றார், பாட்டி இப்படி இருந்திருக்கிறார், இவர்களுடைய குடும்பம் இப்படி இருந்திருக்கிறது, இவர்களுடைய வீடு இப்படி இருந்திருக்கிறது, இவர்களுடைய வயல்வெளிகள் இப்படி இருந்திருக்கிறது, இவர்களுடைய வீட்டு வசதி முறைகள் இப்படி இருந்திருக்கிறது, அந்த நாட்டினுடைய நிலைமைகள் எப்படி இருந்திருக்கிறது எல்லாம் அவர்கள் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது இல்லையா திவ்யா? நிச்சயமாக. பாரதி பாடும்போது நாங்கள் இந்த சிறு வயதில எல்லாம் ஒரு கவிதை படித்திருப்போம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாடினான் பாரதி. உண்மையிலேயே இந்த என்னென்னு சொல்றது, எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தினை எங்களினுடைய ஆளுமைகளை வளர்ப்பதற்கு நேர்த்தியாக செலவிட வேண்டும். அந்த செலவிடல் எங்களினுடைய ஆளுமைக்கும் எங்களினுடைய மனித வளத்தை பெருக்குவதற்குமாக இருக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிடக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இந்த சிறு பராயங்களிலே ஏற்படக்கூடிய பொழுதுபோக்கு தான் எங்களினுடைய நேரத்தை இன்னும் சற்று தேவையுடனாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலேயே துசியனா குறிப்பிட்டிருப்பது போல இந்த டிஜிட்டல் உலகத்திற்குள்ளே நாங்கள் சிக்குண்டு தொலை கருவிகளுக்குள்ளே சிக்குண்டு மாட்டிக்கொண்டோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த எந்த நேரம் பார்த்தாலும் தொலைபேசியிலேயே நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதன் காரணமாக எங்களுக்கு ஒரு நாளிலே இருக்கக்கூடிய 24 மணி நேரம் கூட போதாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நித்திரை வரவில்லை என்று 10 மணிக்கு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தால் பின்னர் அது 1 மணி 2 மணி 3 மணி என்று செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு ரீல்ஸை பார்க்கும் பொழுது மீளவும் எங்களினுடைய மூளை புத்துணர்ச்சி பெற தொடங்குகிறது. அங்கே எங்களுக்கு நித்திரை வராமல் போகிறது. எனவே நித்திரை வரவில்லை என்றவுடன் இந்த போன்களை எடுத்து ரீல்ஸ் பார்ப்பதை முதலிலே நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் முதலில் கண்மூடி படுத்தால் தான் நித்திரை வரக்கூடியதாக இருக்கும் என்பதை கூற வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அடுத்து இந்த நேரம் என்பது பொன்னானது, இந்த நேரத்தை தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாது என பல்வேறு அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லோரும் கூறி சென்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பொழுதுபோக்கு நேரங்களை எவ்வாறு நாங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது, இவை வெறுமனே எங்களினுடைய பொழுதுபோக்கிற்காக மட்டும் இருக்க வேண்டுமா அல்லது எங்களினுடைய ஆளுமைகளை வளர்ப்பதற்காக இருக்க வேண்டுமா என்பது பற்றி நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே துசியண்ணா குறிப்பிட்டிருப்பது போல முன்னரெல்லாம் முத்திரை சேகரிப்பாக இருக்கலாம், அல்லது தபால் தலைகள் சேகரிப்பாக இருக்கலாம், அல்லது இந்த வாழ்த்தட்டைகள் சேகரிப்பு முறைமைகளாக இருக்கலாம், வாசிப்பு பழக்கமாக இருக்கலாம். இவர் பயனுள்ள பொழுதுபோக்கு விடயங்கள் இருந்தது. தலை குனிந்து ஒரு புத்தகத்தை பார்த்தால் நாளைக்கு எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து இருக்க முடியும் என்று குறிப்பிடுவார்கள். எனவே இங்கே இன்றைக்கு இன்றைக்கு நூலக இராக்கைகளிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை தட்டி எழுப்புவதற்கு யாரும் இல்லை. அங்கே புத்தகங்கள் பேசாமல் கிடந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது
எவ்வாறான அறிவு எங்களிடம் வளரும் என்று சொன்னால், எங்களுக்கு வெறுமனே மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிணத்து தவளைகள் போல் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இல்லாமல் போய் பல்வேறு விடயங்களோடாக கிடைக்கக்கூடிய அறிவினை பெறக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் இந்த படித்த முட்டாள் என்ற வார்த்தையை நாங்கள் அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் யாரோ ஒருவர் திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு வெறுமனே அந்த கட்டுக்கோப்பான பரீட்சை புள்ளிகளை பெறுவதற்கான பாட புத்தகங்களை மட்டும்தான் படித்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு இந்த வெளி உலகங்கள், நடைமுறை வாழ்க்கை விடயங்கள் தெரியாமல் இருக்கிறது. ஆகவேதான் இந்த படித்த முட்டாள் என்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே எங்களினுடைய அறிவினை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அல்லது எங்களினுடைய ஆளுமைகளை வளர்ப்பதற்கு இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கட்டாயமாக உதவக்கூடிய விடயமாக இருக்கிறது. முன்னரெல்லாம் இந்த கள விளையாட்டுகள் பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு கிராமமாக இருந்தால் இந்த சில்லி, சிப்பி தட்டுதல் அல்லது கபடியாக இருக்கலாம், அல்லது கிளித்தட்டாக இருக்கலாம். அங்கே ஒரு கிளி இருக்கும், அதில் 2 குழுக்கள் இருக்கும். அங்கே இவ்வாறு விளையாடும் போது எங்களினுடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, உள ஆரோக்கியம் பெறுகிறது. ஒரு குழுவாக நாங்கள் அங்கே எவ்வாறு வாழ வேண்டும் என்பது தெரிய வருகிறது. இங்கே வீட்டிற்குள்ளே வைத்து வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் ஒரு சமூகத்திலே போய் எவ்வாறு ஒரு சபை நாகரிகத்துடன் பேசுவது என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். ஒரு குழுவாக எவ்வாறு ஒரு அலுவலகத்தில் சரி அல்லது பாடசாலைகளில் சரி அல்லது கல்லூரிகளில் சரி எவ்வாறு தாங்கள் கூட்டாக இயங்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பொழுதுபோக்கு விளையாட்டுகள் கற்றுக் கொடுத்து தந்து கொண்டிருந்ததாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த படைப்பாற்றலை வளர்க்கக்கூடிய இந்த கைவினை பொருட்கள் தயாரிப்பு பெண்கள் எல்லாம் தையல் கலைகளை பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களினுடைய மிச்சமாக இருக்கக்கூடிய ஏனைய இந்த நேரங்களிலே அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்காக தையல் கலைகளை பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே எங்களினுடைய படைப்பாற்றல் திறனை அது வளர்ப்பதாக இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த தையல் கலையை தெரிந்தவர்கள் அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு தொழிலாகவும் மாறக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. இவ்வாறு எங்களினுடைய படைப்பாற்றல் திறனாக இருக்கலாம் அல்லது எங்களினுடைய ஆளுமை விருத்திகளாக இருக்கலாம். தேவையற்று நாங்கள் செலவழிக்கக்கூடிய விடயங்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த டொபமைன் என்று சொல்லக்கூடிய சுரப்பு அதிகமாக இழக்கப்படுதல் இந்த ரீல்ஸ் பார்ப்பதன் மூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களினுடைய உடலும் உளமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த பொழுதுபோக்குகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கின்றோம். உண்மையிலே இன்றைக்கு இந்த செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் எனக்கு உண்மையிலே ஞாபகம் இருக்கு. நான் இந்த பிரத்யேக வகுப்பு ஒன்றிற்காக சென்ற வேளை எங்களினுடைய சார் இந்த மகனுக்கு அந்த சார் முயலை வாங்கி கொடுத்திருந்தார். அப்ப அவர் அதுக்காக நாங்கள் அந்த முயல் குட்டிகளை பார்க்கும் பொழுது நான் ஆர்வமாக கேட்டபடியா வித்தியாசமா இருக்கு சார், முயலை வாங்கி கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல சார் சொன்னார், இப்ப அவன் படிச்சு கொண்டிருக்கிறான், பிரத்யேக வகுப்புக்கு செல்றான். அங்க நின்று அவன் அந்த ஒரு செட்டோட சேராம அங்க நின்று அவன் போன் பார்த்து கொண்டு நிற்காம இங்க முயல் குட்டிகள் இருக்கிறதால அவர் ஓடி இங்கேயே முயல் குட்டிகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் செல்ல பிராணிகளோட செலவிட வேண்டிய நேரத்தை தானே முதலே திட்டமிட்டு முடிவெடுப்பதன் மூலமாக அவருக்கு அங்கு தங்களினுடைய தேவையற்ற செட்டோடு சேருவதற்கோ அல்லது அந்த போன்களிலே மினக்கெடுவதற்கோ அவருக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் தான் வைத்திருக்கக்கூடிய செல்ல பிராணியை அவர் கவனமாக பார்க்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறார். எனவே அந்த தேவையற்ற விடயங்கள், அதாவது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களுக்குள்ளாம், அதாவது நீ உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன் என்று சொல்வார்கள். எனவே இன்றைக்கு இந்த தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய வன்முறைகளாக இருக்கலாம், முரண்பாடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தவிர்ப்பதற்கு இவ்வாறான பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் முக்கியமாக பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த முன்பள்ளிகளுக்கு பிள்ளைகளை கொண்டு சேர்க்க ஏன் விரும்பவில்லை என்று கேட்டால், இல்லை இந்த பிள்ளைகள் கொஞ்சம் சோசலைஸ்ட் ஆகல, இன்னும் ஆக்களை கண்டா அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இன்னும் பேச பழகல என்று சொல்லக்கூடிய தன்மையை இன்றைக்கு இந்த பெற்றோர்களிடையே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மண்ணில் விளையாட விடுறது இல்லை, மண்ணில் விளையாடினா காய்ச்சல் வந்துடும், வருத்தம் வந்துடும், இவ்வாறான விடயங்களை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களை இந்த கொரோனா காலத்திலே ஐசோலேட் பண்ணின மாதிரி இந்த சமூக சூழல்களில் இருந்து எங்களை தனிமைப்படுத்தி படுத்தி ஒரு கட்டத்தில் இன்றைக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்குள் மூழ்கடிக்கப்பட்ட அதற்குள் நாங்கள் செலவிடக்கூடிய நேரங்கள் அதிகரிக்கப்பட்டு நாங்கள் அதற்குள்ளேயே மூழ்கடிக்கப்பட்டு எங்களினுடைய ஆளுமைகளாக இருக்கலாம், பேச்சாற்றலாக இருக்கலாம், ஆற்றல்களாக இருக்கலாம்,
படைப்பாக்க திறன்களாக இருக்கலாம், நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எங்களுடைய திறமை வளர்ச்சிகள் கூட இன்றைக்கு மழுங்கடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த கதை சொல்லும் திறன் கூட ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகத்தான் கூறக்கூடியதாக இருக்கும். என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் நித்திரைக்கு போவேக்க தாத்தாட்டியோ பாட்டிட்டியோ அம்மாட்டியோ அப்பாட்டியோ கதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த முதலிலே ஒரு மொழி விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் கிரகித்தல் அவசியம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எதை கிரகிக்கிறார்களோ அதைத்தான் திருப்ப பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த மொழி ஆளுமையிலே முக்கியமாக இந்த கதை சொல்லும் திறன் என்பது அதிகமாக பேசப்படக்கூடியதாக இருந்தது. இதைத்தான் எங்களுடைய மூதாதையர்கள் முன்னரெல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். எங்களுடைய வாழ்க்கை முறைமையே ஒரு அறிவியலாக இருந்தது. எங்களினுடைய வாழ்க்கை முறைமையே சிறந்த பழக்க வழக்கங்கள் மூலமாகவே ஒரு நல்ல ஆளுமையை உருவாக்கக்கூடிய விடயங்களாக இந்த பொழுதுபோக்கு விடயங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு யூடியூப்லேயே வந்து அந்த கதையை கேட்கிறார்கள், யூடியூப்லேயே அதை பார்க்கிறார்கள். இது எவ்வளவு தூரம் ஒரு குழந்தை ஒரு சமூகத்துடன் ஊடாட்டமாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லது தன்னுடைய மொழியை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு இடையூறான விடயமாக இருக்கிறது. அதற்காக நான் தொழில்நுட்பத்தோடு கூடிய உலகத்தினை வெறுப்பவளாகவோ அல்லது அந்த தொழில்நுட்பம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவளாகவோ இல்லை. காலத்தின் தேவை என்பது நாங்கள் தொழில்நுட்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் எங்களினுடைய படைப்பாற்றல் திறனங்களை வளர்க்கக்கூடிய பொழுதுபோக்குகளை கைக்கொண்டு எங்களினுடைய வாழ்க்கையை, எங்களினுடைய ஆளுமையை, எங்களினுடைய மொழி ஆற்றலை இன்னும் சற்று கூட்டுவோம் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். எனவே வாசிப்பு பழக்கத்தையோ அல்லது வீட்டிலே நூல்களை சேர்த்து நூலகங்களை அமைக்கக்கூடிய திறனையோ அல்லது இந்த படைப்பாற்றல் திறனை வளர்க்கக்கூடிய கைவினை பொருட்கள் தயாரிப்பினையோ இனிமேல் ஒரு சின்ன வித்தியாசமாக இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் தொடங்குவீர்களானால் நீங்கள் பார்க்கக்கூடிய ரீல்ஸில் இருந்து வெறுமனே ஒரு 30 நிமிடம் ஒதுக்கி இந்த விடயங்களை செய்வீர்களானால் உங்களுக்கான மாற்றத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும்